இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம். அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. மீட்பரே நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். மீட்பரே நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். இறை உணர்ந்திடவே, இறை பணிந்திடவே, மனமகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. இறை உணர்ந்திடவே, இறை பணிந்திடவே, மனமகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Web TV, as well as other social media. And in a special way, for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. வாலிபனே, இளைஞனே, உன்னை படைத்தவரை நினை. உன்னை படைத்தவரை மறவாதே. வாலிப நாட்களில், இளமையான நாட்களில் நாம் இறைவனை நினைத்து, நம்மை படைத்து நினைத்து, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிமடுத்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற போது நம் வாழ்நாள் முழுவதும் முதுமையிலும் இறைவன் நம்மை காக்கிறார் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. எனவே வலிமான நாட்களில், வலிமையோடு நாம் இருக்கிற நாட்களில், வளமோடு நாம் இருக்கிற நாட்களில், செழுமையான நாட்களில் நம்மை படைத்தவரை நினைத்து
அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோருடைய மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளே. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி என்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்திலே நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டுக்காவலர் நடுக்கம் கொள்ள, வலியோர் தளர்வுறும் முன்னும், அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள, பலகனி வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும், தெருச்சந்தடி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள, சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க, இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு அச்சம் கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும், வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும், வெட்டு கிளியைப் போல நடை தட்டு தடுமாற
ஆசையெல்லாம் அற்றுப்போகும் முன்னும் உற்றார் வீதியில் அழுது புழம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும் குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும் மண்ணின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். எல்லாமே வீண். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 90 பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். மனிதரை பொழுதுக்கு திரும்பிடச் செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாக்குங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமெனும் மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றேன், அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவ. அது காலையில் தளிர்த்து பூத்து குழங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
உமக்கே. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு, இளமை நாட்களில் உங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள், உள்ள களிப்போடு இருங்கள், மனம் வருவதை செய்யுங்கள். ஆனால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாது. உன்னை படைத்தவரை உள்ளத்தினிலை 5 முறை நம்மை படைத்தவரை நாம் நினைக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. 909ஆம் ஆண்டு மொஹிமியா நாட்டினுடைய அரசன் புரோட்டஸ்லாஸ் லுட்மில்லா இவர்களுடைய மகனாக பிறந்தவர் புனித வென்சஸ்லாஸ். அவருடைய மறை சாட்சியத்தை இன்று திரு அவை நினைவு கூறுகின்றது. இவருடைய தந்தை கிறிஸ்தவராக இருந்தாலும் இவருடைய தாய் ருட்மில்லா கிறிஸ்தவர் அல்லாதவர். இவர் பிறந்த ஒரு சில நாட்களில் இவர் தந்தை இறந்து விடுகிறார். அவர் கிறிஸ்தவர் அல்லாததாக இருக்கின்ற காரணத்தினால் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் மீது அதிக வெறுப்பு கொண்டு அவர்களை துன்புறுத்துகின்றார். கணவர் இறந்ததனால் இவரே அந்த நாட்டினுடைய அரசியாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆனால் அந்த மக்கள் வென்சஸ்லாஸான அந்த இளைஞனை எங்களுக்கு அரசராக வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். எனவே 18 வயதில் புனித வென்சஸ்லாஸ் அந்த நாட்டினுடைய அரசராக இருக்கிறார். ஆனால் இந்த வென்சஸ்லாஸை கிறிஸ்தவ நெறியில் வளர்த்தவர் இவருடைய பாட்டி. ஆனால் இவருடைய பாட்டியையும் அவர் கொன்று விடுகிறார், இவருடைய தாயானவர். எனினும் இவர் அரசரான பிறகு ஏழை எளிய அனாதைகள், வறியவர்கள், விதவைகள் இவர்களுக்கு அதிகம் உதவிகள் செய்கிறார், அவர்களை பராமரிக்கிறார். அதே போன்று கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு, ஆலய பணிகளுக்கு, ஆலயங்களை பராமரிப்பதற்கு கிறிஸ்தவர்களுக்காக நிறைய காரியங்களை இவர் செய்து கொண்டு இருக்கிறார். எனவே இவர் இவ்வாறு செய்ததனால் ஒரு இளவரசராக கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே மிகவும் புகழ்பெற்றவராக வென்சஸ்லாஸ் மாறிவிடுகிறார். இது இவருடைய அண்ணன் கொலோஸ்லாஸுக்கு பிடிக்கவில்லை. 929ஆம் ஆண்டு புனித கோஸ்மான் தமியானுடைய திருவிழாவன்று வா நாம் ஆலயத்திற்கு செல்வோம் திருப்பலி காண்பதற்காக என்று சொல்லி ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே செல்கின்ற வழியிலேயே பாதியிலேயே வாளை உருவி
புனித வென்சஸ்லாஸை அவன் கொலை செய்து விடுகிறான். அந்த நாளை தான், அவருடைய மறைசாட்சியத்தை தான் இன்று திரு அவையானது சிறப்பிக்கின்றது. வாலிப நாட்களில் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்தவராக, கிறிஸ்துவினுடைய சாட்சியாக, சீடராக வாழ்கின்றவர். உன்னுடைய வாலிப நாட்களில் உன்னை படைத்தவரை மறவாதே. உன்னை படைத்தவரை உன் உள்ளத்தில் இடை. நீ வலிமையோடும் வளமையோடும் செழுமையோடும் இருக்கின்ற நேரத்தில் உன்னை படைத்து நினைக்கின்ற பொழுது முதுமையான நாட்களில் நீ பெற்ற ஆசீர் உன்னோடு இருக்கும் என்பதை மறைமுகமாக இன்றைய முதல் வாசகம் எடுத்துச் சொல்கிறது. நம்மை படைத்தவரை நாம் நினைக்க வேண்டும். அவர் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கள், நாம் வாழுகின்ற நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், வளமானதாக இருக்கலாம். அந்த மகிழ்ச்சியும் அந்த வளமையும் நம்மை படைத்தவரை நாம் நினைத்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருக்கு நாம் உகந்தவர்களாக வாழ்வதற்காக அது உதவி செய்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை வளமானதாக இருக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. ஒரு தந்தை தன்னுடைய 6 வயது மகனை அழைத்து கொண்டு பங்கு தந்தையிடத்தில் சென்று, இவன் சிறுவனாக இருக்கிறான், எனவே இவனுக்கு மறைக்கல்வி எல்லாம் தேவையில்லை, இவன் வளர்ந்து பெரியவனான பிறகு அவன் அதை கற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். அந்த பங்கு தந்தை சிறிது நேரம் அமைதியாக இருக்கிறார். பிறகு, ஒரு நிமிடம் நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு பின்னால் இருக்கின்ற அந்த தோட்டத்தை பார்க்க வருகின்றீர்களா என்று கேட்கிறார். இந்த பெரியவரும் பங்கு தந்தையோடு தன்னுடைய மகனோடு செல்கிறார். அங்கு சென்று தன்னுடைய வீட்டுக்கு பின்னால் உள்ள அந்த தோட்டத்தை காண்பிக்கின்றார். இது என்ன தோட்டமா? இங்கு வெறும் களைகளே தானே நிரம்பி இருக்கின்றன, இது எப்படி நீங்கள் தோட்டம் என்று சொல்கிறீர்கள் என்று அந்த பெரியவர் கேட்கிறார். அப்பொழுது பங்கு தந்தை சொல்கிறார், அந்த களைகள் தானாகவே வளரட்டும் என்று சொல்லிதான் நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன், எனவே களைகள் நிரம்பி இருக்கின்றன. உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அவனை இப்பொழுது அப்படியே விட்டுவிட்டால் அவனுடைய வாழ்க்கையும் களைகள் நிரம்பியதாகத்தான் இருக்கும். கடவுளை பற்றி அவன் அறிந்து கொள்ள மாட்டான் என்று பங்கு தந்தை அவருக்கு பதில் சொல்ல அவர் மௌனமாகிறார். நாம் வளமையோடும் செழுமையோடும் இருக்கிற நாட்களில், இளமையோடு இருக்கிற நாட்களில் நம்மை படைத்தவரை நாம் மறவாது அவருடைய நியமங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ்கின்ற போது இறைவன் நம்மை ஆஸ்வதிக்கின்றார். அவருடைய சாட்சிகளாக நாம் வாழ்கின்றோம் என்பதற்கு இந்த 2வது நிகழ்வும் முதலிலே நாம் நினைவு கூறுகிற புனித வென்சஸ்லாஸும் சாட்சிகளாக மாறுகின்றார்கள். அதனால்தான் இன்றைய நற்செய்தி ஒரு அதிர்ச்சியை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அஸ்டானிஸ்ட். இதற்கு முந்தைய நிகழ்வு என்னவென்றால், ஆண்டவர் இயேசு வலிப்பு கொண்டு தன் மகனை குணப்படுத்திய ஒரு தந்தை. இயேசுவினுடைய சீடர்களால் அந்த நிகழ்வை சாத்தானின் பிடியிலிருந்து அவனை காப்பாற்ற முடியவில்லை. உங்களுடைய சீடர்களால் என்னுடைய மகனை காப்பாற்ற முடியவில்லை என்று தந்தை சொன்ன பொழுது தபோர் மலையிலிருந்து இறங்கிய ஆண்டவர் அப்படியே ஸ்தம்பித்து போகிறார். ஒரே கூட்டமாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது. எனவே அந்த கூச்சலும் குழப்படைந்த அந்த சூழ்நிலையை ஆண்டவர் இயேசு புரிந்து கொண்டு அந்த இளைஞனை குணப்படுத்துகிறார். அதற்கு முந்தைய நிகழ்வு, ஆண்டவர் இயேசு தபோர் மலையிலே உருமாறி மோசேயோடும் எலியாவோடும் உருமாறிய அந்த காட்சி. அதற்கு முந்தைய நிகழ்வு 5000 பேருக்கு ஆண்டவர் இயேசு உணவு கொடுத்த காட்சி. இந்த 3 காட்சிகளையும் பார்த்த இயேசுவினுடைய சீடர்கள் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர், ஆச்சரியப்பட்டனர். astonished, wondered at the miracles of Jesus Christ.
இதை பார்த்து அவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியிலே அவர்கள் திளைத்திருக்க விரும்புகின்றார்கள். பேதுரு தபோர் மலையே இருக்க விரும்புகிறார். வாழ்க்கையுடைய யதார்த்தத்திற்கு வர விரும்பவில்லை. நீங்கள் ஒருவேளை திரைப்படம் பார்க்க செல்லலாம், அல்லது உங்களுக்கு ஒரு பிடித்த ஏதாவது ஒரு காட்சிகளையோ குறும்படங்களையோ நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த காட்சிகள் உங்களுடைய உணர்வுகளுக்கு விருந்தளிக்கின்றது, உங்களுக்கு பிடிக்கின்றது, நீங்கள் அதை ரசிக்கின்றீர்கள். ஆனால் நாம் அதிலேயே இருக்க, அந்த கனவு உலகத்திலேயே, அந்த உணர்வுபூர்வமான உலகத்தில் நாம் இருக்க விரும்புகிறோம். அது யதார்த்தம் அல்ல, அது நிஜ வாழ்க்கை அல்ல, அது உண்மையான வாழ்க்கை அல்ல. இந்த திரைப்படம் முடிந்த பிறகு நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும். தபோர் மலையை விட்டு நாம் இறங்க வேண்டும், யதார்த்தத்திற்கு போக வேண்டும். எனவே அந்த யதார்த்தம் என்ன? அந்த யதார்த்தத்தினுடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற போதுதான் இறைவனுடைய அந்த பராமரிப்பை நாம் உணர முடியும். அதனால்தான் இயேசுவினுடைய சீடர்கள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து வியப்படைந்து இருக்கின்றார்கள். இயேசு அவங்கள்ட்ட என்ன சொல்றார்? நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பயங்கரமான ஒரு ட்ரமாண்டஸ் வாழ்க்கையை, இந்த ஒரு கனவுலக வாழ்க்கையை அல்லது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே, இதை பார்த்து மனசில் வச்சுக்கோங்க. மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். சாவை பற்றி சொல்லுகிறார். இதுதான் வாழ்க்கை அல்ல. நீங்கள் பார்க்கின்ற இந்த அதிசயங்களும் அற்புதங்களும் புதுமைகளும் வாழ்க்கை அல்ல. நான் இப்படிப்பட்ட ஒரு மெசியாவாக இங்கே நான் வரவில்லை. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற ஒரு மெசியாவாக வரவில்லை. பிறருக்கு உயிரை கொடுத்தவர், பேயை ஓட்டியவர், 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தவர், ஊமையை பேச வைத்தவர், செவிடரை கேட்க வைத்தவர், வாழ்க்கையை இறந்த லாசரை உயிர்ப்பித்தவர். எனவே படைத்தவர், உயிரை கொடுத்தவர் மக்களுடைய கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். மரணம், சிலுவை சாவு, துன்பம், கல்வாரி. எனவே இந்த மலர் எண்ணுகின்ற இந்த ரோஜாக்களிலே வாழ்வது வாழ்க்கை அல்ல. துன்பத்தின் வழிதான், சிலுவையின் வழிதான் மீட்பு கிடைக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் நான் சாக வேண்டும். எனவே நான் எந்த மக்களை காப்பாற்றினேனோ, யாருக்கு நான் உயிர் கொடுத்தேனோ, அவர்களால் நான் கொலை செய்யப்படுவேன். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே உன்னுடைய வாலிப நாட்களில் உன்னை படைத்தவரை, படைத்த கடவுள், படைத்த பாம்பரன், ஆண்டவர் அந்த படைத்த மக்களாலேயே கொலை செய்யப்பட போகிறார். இதுதான் இயேசு சொன்ன செய்தி. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது அவங்களுக்கு புரியலை. இதுதான் இயேசு சொல்லுகின்றார். அதே சமயத்தில் அது மறைவாய் இருந்தது. கடைசியில் எப்படி முடியுது? அவர் சொன்னது பற்றி அவர்களிடம் விளக்கம் கேட்கும் அஞ்சினார்கள். அந்த துன்பத்தை அவர்கள் கேட்டுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவினுடைய அந்த இன்னொரு வாழ்க்கையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவினுடைய சிலுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மெசியாவை எங்களை காக்கின்றவராக, எங்கள் அரசியல் தலைவராக, எங்களை காக்கின்ற ஒரு மீட்பராக தான் இவர் இருந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். எனவே அதை கடந்து இது சிலுவை சாவு, இயேசு இவர்களுக்காக இறக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு மறைவாக இருந்தது. துன்பத்தின் வழி மீட்பு என்பது, படைத்த படைப்பே படைத்தவனை கொலை செய்கிறது என்பதை அவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அஞ்சினார்கள், பயந்தார்கள். ஆண்டவரிடமும் கேட்க அவர்கள் துணியவில்லை. இதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகின்றன. எனவே நாம் அந்த நிஜமில்லாத இந்த உலக வாழ்க்கை அல்லது நிரந்தரமில்லாத இந்த உலக வாழ்க்கை, தாயின் பருவம், குழந்தை பருவம், இளமை பருவம், இது எல்லாம் மறைஞ்சு போயிடும். குழந்தை பருவம், இளமை பருவம், முதிர்வும் மறைஞ்சிடும். ஆனால் நிலையானது எது? எனவே உன்னுடைய வாலிப நாட்களில் உன்னை படைத்தவரை நீ மறவாதே. அவருக்கு பிரியமுள்ளவர்களாக நீ வாழ்கின்ற போது, அந்த கடவுளுக்கு நீ கீழ்ப்பழிந்து நடக்கின்ற போது கடவுள் உன்னை காப்பாற்றுவார். நீ அவருடைய உண்மையான சிற்கனாக இருக்க முடியும். எனவே துன்பம்தான், சிலுவைதான் மீட்பு. அவர்கள்தான் என்னுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு எடுத்து சொல்கிறார்.
அதைத்தான் நாம் நினைவு கூறுகின்ற புனித வென்சிஸ்லாஸும் அந்த வாலிப நாட்களில் இளைஞனாக இருந்த பொழுது, 18 வயதில் அவன் அரசனாக இருந்த பொழுது தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அவர் கொடுத்ததனால்தான் இன்று திருச்சபையானது அவரை மறைசாட்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆரோக்கியனுடைய அன்பு பக்தர்களே, நம்மை படைத்தவரை நம்ம உள்ளத்திலே நினைப்போம். அந்த படைத்தவரின் உள்ளத்திலே ஏற்று அவருக்கு பிரியமுள்ளவர்களாக அவர் காட்டுகின்ற வரியில் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் வாழ்கின்ற போது இளமை காலம் மறையலாம், குழந்தை பருவம் மறையலாம், முதுமை பருவம் கடந்து போகலாம். ஆனால் கடவுளை நாம் தழுவிக்கொள்வோம் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இப்பலியில் ஜெபிப்போம். காணிக்கை தரும் நேரம் இறைவா கரங்கூப்பி உம்மை தொழுகிறோம். காணிக்கை தரும் நேரம் இறைவா கரங்கூப்பி உம்மை தொழுகிறோம். எதை தருவது உம் பதம், எல்லாமே உந்தன் கைவண்ணம். எதை தருவது உம் பதம், எல்லாமே உந்தன் கைவண்ணம். கேட்பாய என் இறைவா என் இதய காணிக்கை. காணிக்கை தரும் நேரம் இறைவா கரங்கூப்பி உம்மை தொழுகிறோம். காணிக்கை தரும் நேரம் இறைவா கரங்கூப்பி உம்மை தொழுகிறோம். சகோதர சகோதரி, என்னுடைய முடிதமான பலி எல்லாமல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியா நினைவு கொண்டாட்டத்தில் உம் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவின் நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த போலுரையால் முது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால்
உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிம்மையாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஏற்பணிவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் கூழியும் பெரிய தகுந்துணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறக்கூடிய புனித வென்சஸ்லாஸ் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கருணையே நற்கருணையே என் வாழ்வே நற்கருணையே. நான் இருப்பதும் என்னிடம் இருப்பதும் நான் வாழ்வதும் என்னை வாழ்விப்பதும். நான் இருப்பதும் என்னிடம் இருப்பதும் நான் வாழ்வதும் என்னை வாழ்விப்பதும். வருவாய் வருவாய் எனில் வருவாய், நிறைவாய் நிறைவாய் என்னை நிறைப்பாய், உடலாயும் உயிராய். வருவாய் வருவாய் எனில் வருவாய், நிறைவாய் நிறைவாய் என்னை நிறைப்பாய், உடலாலும் உயிராய். கருணையே நற்கருணையே என் வாழ்வே நற்கருணையே. கருணையே நற்கருணையே என் வாழ்வே நற்கருணையே. என்னை படைத்த உம் கருணையே, கருவெளியாய் காப்பதும் உம் கருணையே, என்னை படைத்தது உம் கருணையே, கருவெளியாய் காப்பதும் உம் கருணையே. பாவங்கள் செய்தாலும் பாசமாய் அணைப்பதும் உம் கருணையே. பாவங்கள் செய்தாலும் பாசமாய் அணைப்பதும் உம் கருணையே. உம் உடலாலும் உயிராலும் என்னை உயிர்ப்பிப்பதும் உம் கருணையே. உடலாலும் உயிராலும் என்னை உயிர்ப்பிப்பதும் உம் கருணையே. வருவாய் வருவாய் என்று வருவாய், நிறைவாய் நிறைவாய் என்னை நிறைப்பாய், உடலாய் உம் உயிராய். வருவாய் வருவாய் எனில் வருவாய், நிறைவாய் நிறைவாய் என்னை நிறைப்பாய், உடலாலும் உயிராய். கருணையே நற்கருணையே எம் வாழ்வே நற்கருணையே. கருணையே நற்கருணையே என் வாழ்வே நற்கருணையே. நான் இருப்பதும் என்னிடம் இருப்பதும் நான் வாழ்வதும் என்னை வாழ்விப்பதும். நான் இருப்பதும் என்னிடம் இருப்பதும் நான் வாழ்வதும் என்னை வாழ்விப்பதும். வருவாய் வருவாய் எனில் வருவாய், நிறைவாய் நிறைவாய் என்னை நிறைப்பாய், உடலாய் உம் உயிராய். வருவாய் வருவாய் எனில் வருவாய், நிறைவாய் நிறைவாய் என்னை நிறைவாய், உடலாலும் உயிராய். கருணையே நற்கருணையே எம் வாழ்வே நற்கருணையே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவருடைய அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த அடியாராகிய புனித கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. நல்லது நல்லது
அன்னையின் அன்பு பக்தர்களே, வேளாங்கண்ணி திருத்தல பேராலய கீழ்கோவிலில் திங்கள் முதல் வியாழன் வரை ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மதியம் 3 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனையும் தமிழில் திருப்பலியும் நடைபெறும். இறைமக்கள் அனைவரும் இத்திருவழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரையும் அன்னை மரியாவினுடைய பரிந்துரையும் பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் டி சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கு ஏற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுள்ளில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு அணிவாய் செவிசாய்த்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் பீடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்துக்கு கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஒழுங்கு வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களை மனம் சொந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாதவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, the Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். தாயே உந்தன் திருமுகம் தினந்தோறும் தரிசனம், தாயே உந்தன் திருமுகம் தினந்தோறும் தரிசனம், என் நெஞ்சில் பொங்கிடும்